வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் வந்து சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆப் வந்து லிஸ்ட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் போடணும். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், இல்லைனா வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேரெக்டாக அது வந்து ப்ளே ஸ்டோருக்கு கூப்பிட்டு போயிடும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த கேம்ஸில் வந்து ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும். அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம், இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து ஆப் டவுன்லோடிங்காக வரலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது எந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புது ஆப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு கேம் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அந்த ஆப் வந்து உண்மையாலுமே சேஃபா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃப் இல்லாத ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து அந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு போயிடும், இல்லைனா உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணலாம், கால்ஸ் கூட மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய 6 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளியராக படிச்சிடணும். ஸோ ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா அதோடைய ஆப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த ஆப் வந்து எதுக்காக செய்யப்பட்டது, அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான ஆப் வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் அதை நம்ம படிக்கும்போதே கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவ்யூஸில் ஏதாவது ரெட் ஃப்ளாக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து கீழே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க 2 பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் இருந்தது, இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து ரிவ்யூவில் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த ஆப்பை வந்து நம்பலாம். இதே வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு 10 ரிவ்யூமே வந்து நல்ல ரிவ்யூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரிவ்யூவை கூட நம்ப முடியாது. ஏன்னா அதை வந்து அந்த ஆப் டெவலப் பண்ணவங்களே வந்து ரிவ்யூவாக வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்னென்ன பெர்மிஷன் கேட்குது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்குறதுல 100% நியாயம் இருக்குது. அதே நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு செஸ் கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்குது, இல்லைனா உங்களுடைய கேலரி ஆக்சஸ் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், யூஸ்வலாக எந்த ஆப் வந்து பெர்மிஷன் கேட்டாலும் என்னென்ன பெர்மிஷன் கேட்டாலும் நம்ம வந்து ஓகே கொடுத்துணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து 10 பர்மிஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் பெர்மிஷன் கேட்குது அப்படின்னா நீங்கள் லொகேஷன் மட்டும் அதுக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் லொகேஷன் பிளாக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேம் விளையாடுறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து லொகேஷன் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு வந்து வர்ற ஆட் வந்து அவங்க லொகேஷன் பேஸ் பண்ணி ஆட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அது வந்து அவங்களால பண்ண முடியாமல் போயிடும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாஸுமே கிடையாது. அதனால நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் வந்து பெர்மிஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லா பெர்மிஷனுமே வந்து ஓகே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த பெர்மிஷன்லேயே வந்து நீங்கள் வந்து நிறையா பிளாக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்போ கேலரி ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனால் உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, எதுவுமே வந்து அப்லோட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பெர்மிஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லா பெர்மிஷன்ஸுமே கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வழியாக நம்மளை வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்மளுடைய டேட்டா வந்து களவாடப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம செக் பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப்பர் வெப் பேஜ் வந்து செக் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷனுமே வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் யார் வந்து அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்கா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டெவலப்பர் பேஜில் போய் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த டெவலப்பருடைய லெஜிட்டிமசி வந்து தெரிஞ்சிடும்.
கடைசியாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஸோ என்ன தான் வந்து ஒரு ஆப் வந்து அன்சேஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு தடவை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப் வந்து எவ்வளோ லெஜிட்டிமேட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷனாக கேட்டே இருக்கும், நம்மளும் வந்து அலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த பர்மிஷன் முக்கியம் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கிளாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வந்து டெஸ்டிங்காக வந்து சில கிளிச் எல்லாம் அனுப்புவோம் உங்கள் ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம தெரியாமல் அக்செப்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் வழியே நம்மளுக்கு வந்து நிறைய கிளிச்சஸ் எல்லாம் வரும். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, நிறைய கேசஸும் வந்து நம்ம வந்து இன்டர்நெட்லையும் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு நாளும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது மாதிரி முக்கியமான சில செக் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து 100% சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.